இது மகிமை நேரம். கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினாலே மீண்டும் ஒரு முறை மகிமை நேரம் நிகழ்ச்சிக்கு உங்களை எல்லாரையும் வரவேற்பதிலே மிகுந்த மகிழ்ச்சி அடைகிறேன். இந்த நிகழ்ச்சியை பார்த்து கொண்டு இருக்கிறவங்கள் ஒவ்வொருவரோடு கூட கர்த்தர் பேசுவாராக. நாம் தொடர்ந்து அவருடைய நாமத்தின் மகிமை குறித்து தியானித்து கொண்டிருக்கிறோம். கர்த்தாவே, உமது நாமத்தின் மகிமை நிமித்தம் எனக்கு உதவி செய்யும் என்று சொல்லி சங்கீதக்காரன் சொன்னது போல அவருடைய நாமத்தின் மகிமையினால் அவர் நமக்கு உதவி செய்ய வல்லவராயிருக்கிறார். ஆகவே அவருடைய நாமம் இந்த கிறிஸ்மஸ் காலகட்டத்திலே அதிசயமானவர் என்று சொல்லி பார்த்தோம், ஆலோசனை கர்த்தர் என்று சொல்லி பார்த்தோம், வல்லமையுள்ள தேவன் என்று சொல்லி பார்த்தோம். இந்த நாளிலும் கூட நித்திய பிதாவாக அவருடைய நாமத்தை வெளிப்படுத்துகிறதை நாம் பார்க்க முடியும். அவர் நித்திய பிதா, அவர் நித்திய பிதா. நித்தியம் என்பது முடிவில்லாதது அல்லது அழிவில்லாதது என்று சொல்லி அர்த்தப்படுகிறது. முடிவில்லாத அல்லது முடிவே இல்லாத அல்லது அழிவே இல்லாத பிதா என்று சொல்லி அவரை நாம் இந்த வார்த்தையிலே நாம் தியானிக்க முடிகிறது. நித்தியத்திற்கும் என்றென்றைக்கும் எப்பொழுதைக்கும் சதா சர்வ காலத்துக்கும் அவர் நமக்கு தேவனாய் நம்முடைய பிதாவாய் இருக்கிறார். பழைய ஏற்பாட்டு காலத்திலே அவர் தேவன் என்று சொல்கிற வார்த்தையை தான் நாம் பார்க்க முடியும். ஆனால் புதிய ஏற்பாட்டிலே தேவன் என்றைக்கு இயேசு கிறிஸ்துவை தம்முடைய ஒரே பேரான குமாரனாகிய இயேசு கிறிஸ்துவை இந்த உலகத்திலே அனுப்பினாரோ அன்றைக்கு அவர் பிதாவாக வெளிப்படுகிறார். பிதாவின் அன்பு வெளிப்படுகிறது. யோவான் 3வது அதிகாரம் 16வது வசனத்திலே நாம் பார்க்க முடியும். தேவன் தம்முடைய ஒரே பேரான குமாரனை இந்த உலகத்திலே அனுப்பினதினாலே தம்முடைய அன்பை வெளிப்படுத்தி இவ்வளவாய் நம்மிடத்தில் அன்பு கூர்ந்தார் என்று சொல்லி தம்முடைய அன்பை வெளிப்படுத்தினதை நாம் பார்க்க முடியும். அப்படியானால் அவர் நித்தியமுள்ள பிதா என்று சொன்னால் அவர் நமக்கு தகப்பனாக இந்த இடத்திலே நாம் பார்க்க முடியும். தகப்பனுடைய அன்பை நாம் பார்க்க முடியும். ஒரே பேரான குமாரனையே நமக்காக அவர் கொடுக்கும் பொழுது அவரோடு கூட மற்ற எல்லாவற்றையும் இந்த உலகத்திலே நமக்கு அருள மாட்டாரா என்று சொல்லி நாம் தியானிக்கலாம். ரோமர் 8வது அதிகாரத்திலே நாம் பார்க்க முடியும். ரோமர் 8வது அதிகாரம் 14வது வசனத்திலே, மேலும் எவர்கள் தேவனுடைய ஆவியினாலே நடத்தப்படுகிறார்களோ அவர்கள் தேவனுடைய புத்திராயிருக்கிறார்கள். திரும்பவும் பயப்படுகிறதற்கு நீங்கள் அடிமைத்தனத்தின் ஆவியை பெறாமல் அப்பா பிதாவே என்று கூப்பிட பண்ணுகிற புத்திர சுவிகாரத்தின் ஆவியை பெற்றீர்கள். ஆகவே நாம் அவரை அப்பா பிதாவே என்று கூப்பிடத்தக்க புத்திர சுவிகாரத்தின் ஆவியை பெற்றிருக்கிறோம். அப்படியானால் பரலோக தேவனுக்கு அவர் அண்ட சராசரங்களையும் படைத்த சர்வ வல்லமையுள்ள தேவனுக்கு நாம் இப்பொழுது பிள்ளைகளாகி விடுகிறோம். அவர் நமக்கு தகப்பனாகி விடுகிறார். ஏனென்றால் வசனம் சொல்லுகிறது, அவருடைய நாமத்தின் மேல் விசுவாசம் உள்ளவர்களாய் அவரை ஏற்றுக்கொண்டவர்கள் எத்தனை பேர்களோ அத்தனை பேர்களும் அவருடைய பிள்ளைகளாகும்படி அதிகாரம் கொடுத்திருக்கிறார் என்று சொல்லி, அப்பா பிதாவே என்று சொல்லி அவரை நாம் புத்திர சுவிகார அதிகாரத்தோடு நாம் உணர்வோடு நாம் கூப்பிட முடியுமானால் அவர் நம்முடைய தகப்பனாயிருந்து நமக்கு அநேக காரியங்களிலே உதவி செய்ய வல்லவராயிருக்கிறார். இந்த நாளிலே நமக்கு பிதா என்கிற நாமத்தின் நிமித்தம் நித்திய பிதாவாய் அவர் இருந்து எப்படியெல்லாம் நம்முடைய வாழ்க்கையில நமக்கு உதவி செய்கிறார் என்பதை நாம் பார்க்கலாம். அவர் நித்திய பிதாவாய் இருக்கிறாரானால், நித்திய தேவனாய் இருக்கிறாரானால் அவர் அருளுகிற ரட்சிப்பு நித்தியம், அவர் கொடுக்கிற மகிழ்ச்சி நித்தியம், அவர் கொடுக்கிற சந்தோஷம் நித்தியம், நித்திய மகிழ்ச்சியின் தலைமையில் இருக்கும் என்று சொல்லி வசனம் சொல்லுகிறது. சஞ்சலம் தவிப்பெல்லாம் ஓடி போகும் என்று சொல்லி வசனம் சொல்லுகிறது. அப்படிப்பட்ட நித்திய பிதாவாக அவர் நம்முடைய வாழ்க்கையிலே இந்த நாமத்தை மகிமைப்படுத்த போகிறார். இந்த வசனம் சொல்லுகிறது 1 யோவான் 4வது அதிகாரத்திலே 7, 8, 9வது வசனங்களை நீங்கள் வாசித்து பாருங்கள். தேவன் அன்பாகவே இருக்கிறார். நம்முடைய தகப்பன் அன்புள்ளவர். நீங்கள் நினைக்கலாம், அவருடைய வேதாகமத்தில் அவரை குறித்து அவர் எரிச்சலுள்ள தேவன், அவர் கண்டிப்புள்ள தேவன், அவர் பட்சிக்கிற அக்கினி என்றெல்லாம் சொல்லப்பட்டு இருக்கிறதே என்று சொல்லி. ஆனால் யார் அவருடைய பிள்ளைகளோ, யார் யாருக்கு அவர் தகப்பனுங்கிற ஸ்தானத்தில் நாம் வைத்திருக்கிறோமோ, அவரை தகப்பனாக ஏற்றுக்கொண்டு இருக்கிறோமோ, அவருக்கு பிள்ளைகளாகிவிட்டோமோ, நம்முடைய பிள்ளைகளிடத்திலே அவர் அன்புள்ள தேவன் மாத்திரமே. நீங்கள் உங்களுடைய பிள்ளைகளை கண்டிப்பீர்களானால் பிள்ளைகள் மேல் வைத்திருக்கிற அன்பினாலே தான் கண்டிப்பீர்கள். நீங்கள் உங்கள் பிள்ளைகளுக்கு தண்டனை கொடுப்பீர்களானால் அது அவர்களை அழித்து விடுவதற்காக அல்ல, அது அவர்கள் மேல் வைத்திருக்கிற அன்பினாலே அவர்களை சீர்பொருந்தும்படியாக அவர்களை சரி செய்யும்படியாகத்தான் நாம் பிள்ளைகளை தண்டிக்கிறோம். நாம் பிள்ளைகளை அதிகமாக நேசிக்கிறபடியினால தான் பிள்ளைகளை சிட்சிக்கிறோம். எங்கள் பையன் சொல்லுவான், அதாவது எப்போவாவது எதையாவது குறித்து அவனை சரி செய்யும்படியாக எதையாவது சொன்னோமானால் அவன் சொல்லுவான், திட்டிக்கிட்டே இருங்க என்று சொல்லி.
இது திட்டிக்கிட்டே இருக்கிறதுங்கிறது பிள்ளையை கஷ்டப்படுத்துவதற்காக அல்ல, பிள்ளையை சரி செய்வதற்காக. தகப்பன் தான் நேசிக்கிற புத்திரனை சிட்சிக்கிறான் என்று சொல்லி வசனம் சொல்லுகிறது. அப்படியானால் அவர் நமக்கு பிதாவாக இருக்கும் பொழுது நம்மை சிட்சித்து நித்தியத்திற்கு ஏதுவான பாதையிலே நம்மை நடத்துகிறார். அவர் அருளுகிற நித்திய ஜீவனை பெற்றுக்கொள்ளும்படியாக, அதற்காகத்தானே அவர் இந்த உலகத்திலே பாலகனாக வந்ததே. தேவன் தம்முடைய ஒரே பேரான குமாரனை விசுவாசிக்கிறவன் எவனோ அவன் கெட்டு போகாமல் நித்திய ஜீவனை அடையும்படிக்கு அவரை தந்தருளி இவ்வளவாய் உலகத்தில் அன்பு கூர்ந்தார். நித்திய ஜீவனை நாம் பெற்றுக்கொள்ள வேண்டும். இந்த நித்திய பிதாவின் மூலமாய் நமக்கு நித்திய ஜீவன் கிடைக்கிறது. இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினால் வருகிற ரட்சிப்பின் மூலமாய் நாம் இயேசு கிறிஸ்துவின் ரத்தம் சிந்தப்பட்டது நிமித்தமாய் நாம் நித்திய ஜீவனை பெற்றுக்கொள்கிறோம். இயேசு கிறிஸ்து இந்த உலகத்திலே பாலகனாக அனுப்பப்படும் பொழுதே அவர் சகல உலகத்தின் பாவங்களையும் சுமந்து தீர்க்கிற தேவ ஆட்டுக்குட்டியாகவே அனுப்பப்பட்டார். அப்படியானால் நாம் நித்திய ஜீவனை பெற்றுக்கொள்ளும்படியாய் பிதாவாகிய தேவன், நம்முடைய நித்திய பிதாவாகிய தேவன் அவரை நமக்கு இந்த உலகத்திலே அனுப்பியிருக்கிறார். அவர் நித்தியமானவர், அவர் அதரிசனமான தேவனுடைய தற்சுரூபமாய் இருக்கிறவர், அவர் அழியாமை உள்ளவர், அவர் சாவாமை உள்ளவர் என்று சொல்லி வேதம் சொல்லுகிறது. அப்படியானால் நித்திய பிதாவாகிய தேவனை நாம் அறிந்து கொள்ளுகிறதும் நித்திய ஜீவனை நாம் பெற்றுக்கொள்ளுகிறதும் நமக்கு கிடைத்திருக்கிற ஒரு மிகப்பெரிய பாக்கியம். அநேகருக்கு இந்த பாக்கியம் கிடைக்கவில்லை. இந்த நித்திய ஜீவனுக்குள்ளவர்களாய் அவர்கள் மாறவில்லை. ஆனால் கர்த்தருடைய அன்பு உங்களையும் என்னையும் அழைத்து இந்த ரட்சிப்பை நமக்குள்ளே கொடுத்து, பாவ மன்னிப்பின் நிச்சயத்தை நமக்கு கொடுத்து, பாவத்திலிருந்து விடுதலை கொடுத்து இந்த நித்திய ஜீவனை நமக்கு பெற்று தந்திருக்கிறது. ஆகவே நாம் என்றென்றைக்கும் அழியாத ஜீவனை பெற்றுக்கொள்ளுகிறோம். நம்முடைய ஜீவன் அவருக்குள்ளே மறைந்திருக்கிறது என்று சொல்லி வசனம் சொல்லுகிறது. அப்படியானால் இந்த அவர் நித்திய பிதாவாகிய தேவன் நமக்குள்ளே நித்திய காலமாய் அவர் தங்கியிருக்கிறதுனாலே, அது அழியாமை உள்ளவராய் அவர் இருக்கிறபடினாலே, நாமும் இந்த உலகத்திலிருந்து ஒரு நாள் இந்த உலகத்தின் பாதையிலே நம்முடைய வாழ்க்கையின் ஓட்டம் முடிந்தாலும், நம்முடைய உலகத்தின் நாட்கள் முடிந்து போனாலும் நம்முடைய ஆத்துமா அழிவதில்லை. ஏனென்றால் அவர் நித்தியமுள்ளவர். அந்த நித்தியமுள்ளவர் நமக்குள்ளே வந்து வாசம் பண்ணுகிறதுனாலே நம்முடைய ஆத்துமா அந்த நித்தியத்திற்கு நேராக கடந்து செல்லுகிறது. ஒருவேளை அவருடைய இரத்தத்தினால் கழுவப்பட்ட அந்த பரிசுத்தமாக்கப்பட்ட ஒரு அனுபவத்தோடு இருப்போமானால் நாம் நித்திய ஜீவனுக்குள்ளாக கடந்து செல்ல முடியும். அப்படி இல்லை என்றால் இயேசுவுடைய அன்பை புரிந்து கொள்ளவில்லை, பிதாவுடைய அன்பை நாம் அதை உதாசீனப்படுத்தி விட்டோம் என்று சொன்னால் நித்திய அழிவுக்கு நேராக கடந்து செல்லக்கூடும். ஆகவே இந்த நிகழ்ச்சியை கேட்டுக்கொண்டிருக்கிற உங்களோடு கூட கர்த்தர் பேசுகிறார். நீங்கள் நித்திய ஜீவனை பெற்றுக்கொள்ளவோ நித்திய அழிவை பெற்றுக்கொள்ளவோ இந்த நேரத்தில் ஒரு தீர்மானம் எடுக்க முடியும். தேவனாகிய கர்த்தர் நித்திய பிதாவாயிருந்து அவர் நமக்குள்ளே வாசம் பண்ணுகிறபடினாலே நம்முடைய ஜீவன் அழியாதது, நம்முடைய ஆத்துமா அழியாதது. நமக்கு நித்திய ஜீவனை அளிப்பதற்காகவே அவர் இந்த உலகத்திலே மனுஷனாக குழந்தையாக இயேசுவாக பாலகனாக வெளிப்பட்டார். இந்த கிறிஸ்துமஸ் நாட்களிலே அந்த கிறிஸ்துமஸின் அர்த்தத்தை நீங்கள் புரிந்து கொண்டவர்களாய் நித்திய ஜீவனுக்கு ஏதுவாக உங்களை நீங்கள் தேவனுக்கு நேராக இருதயங்களை நீங்கள் திருப்புவீர்களாக கர்த்தர் நம்மோடு கூட பேசி கொண்டிருக்கிறார். இந்த நேரத்தில் நித்திய ஜீவனை பெற்றுக்கொள்ளும்படியாக, நித்திய அழிவினின்று நம்மை காக்கும்படியாக, மீட்டெடுக்கும்படியாக நித்திய பிதாவாக வெளிப்பட்ட அந்த நாமத்தை நாம் மகிமைப்படுத்தும்படி நாம் எல்லாரும் கண்களை மூடி ஜெபிக்கலாம். ஆண்டவரே, உம்மை துதிக்கிறோம், உம்மை ஸ்தோத்தரிக்கிறோம் அப்பா. உம்முடைய நாமம் நித்திய பிதா என்பது, நீர் நித்தியமுள்ளவர் என்பதை நாங்கள் அறிந்திருக்கிறோம். அதுபோல எங்களுடைய உலக பிரகாரமான வாழ்க்கை முடிந்தாலும் எங்களுக்குள்ள ஒரு அழியாத ஆத்துமா இருக்கிறது. அதை நித்திய ஜீவனை சுதந்திரிக்கும்படியாக ஆண்டவரே உம்மோடு கூட நீர் ஆண்டவரே எங்களை பிள்ளைகள் ஆக்கினதினாலே, நாங்கள் உம்மோடு கூட சுதந்திரர்களாய் ஆக்கப்பட்டதினாலே நித்திய ஜீவனை பெற்றுக்கொள்ளும்படியாக எங்களுக்கு உதவி செய்வீராக. ஆண்டவரே, பாவத்திலே சிக்கி தவித்து பாவத்திலே அழிந்து போகாதபடி, நித்திய அழிவுக்குள்ளாக கடந்து போய்விடாதபடி ஆண்டவரே நீர் இவர்களை தடுத்து நிறுத்துவீராக என்று ஜெபிக்கிறோம் அப்பா. ஆண்டவரே, பாவத்தை நோக்கி ஓடிக்கொண்டிருக்கிறவருடைய ஓட்டத்தை ஆண்டவரே நீர் திருப்புவீராக என்று ஜெபிக்கிறேன். ஆண்டவரே, நித்திய பிதாவாய் நீர் வெளிப்பட்டு உம்முடைய அன்பினால் நிரப்பி ஆண்டவரே உம்முடைய ஜீவனுக்குள்ளாக நீர் இழுத்துக் கொள்வீராக. உம்முடைய அன்பினால் நீர் இழுத்துக் கொள்வீராக. எல்லா துதியும் கனமும் மகிமையும் உமக்கு ஏறெடுக்கிறோம். இயேசுவின் நாமத்தில் ஜெபிக்கிறோம் பிதாவே, ஆமென்.